திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் மே 25 நடைபெறும் நீர் மேலாண்மை கருத்தரங்கிற்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். கோவையில் கொலை செய்யப்பட்ட 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி விளக்கம் அளித்துள்ளார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல டாக்டர் சொன்னதை வச்சுதான் இது போக்சோ செக்ஷன். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதால் போக்சோ பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளதாக ஐஜி ரம்யா தெரிவித்துள்ளார். பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தவுடன் உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் என அவர் கூறியுள்ளார். அதுதான் இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. இப்ப டாக்டர் விரிவான அறிக்கை கொடுக்கிற வரைக்கும் அது நம்மளுக்கு தெரியாது. அவர் ஒரு கூலி தொழிலாளி. சிறுமி கடத்தப்பட்டது தொடர்பாக 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. 5 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஐஜி ரம்யா கூறியுள்ளார். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுல இருந்து எஃப்ஐஆர் உடனே போட்டோம். எந்த ஒரு டைம் டிலே இல்லாம எப்படியாவது அந்த குழந்தைய சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்ன்ற நோக்கத்துல இரவு முழுக்க கிட்டத்தட்ட 200-250 சிசிடிவி கேமராஸை எங்களோட ஸ்பெஷல் டீம்ஸ், நாங்கள் சொன்ன மாதிரி 5 ஸ்பெஷல் டீம்ஸ் கண்டினியூஸா அனலைஸ் பண்ணி உடனடியாக ஒரு முக்கியமான க்ளூஸ் எங்களால் எடுக்க முடிஞ்சது. சிறுமியின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் கார்த்தி என்பவர் சிறுமியை அழைத்து சென்றுள்ளார். கைதான மோகன்ராஜ் கார்த்தியின் நெருங்கிய நண்பர் என்று ஐஜி ரம்யா விளக்கம் அளித்துள்ளார். கார்த்தி மீது மட்டும் போக்சோ வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் குற்றத்தை மறைக்க முயன்றதால் மோகன்ராஜ் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். குற்றம் செஞ்சதுக்கு முன்னாடியும் செஞ்ச பிறகும் இவர் கூட அவர் பேசியிருக்காரு இந்த குற்றம் சம்பந்தமாக. அதுக்கப்புறம் காவல்துறையினர் கிட்ட மறைச்சிருக்காங்க அங்க விசாரிச்ச டைம். அவர் மீது கிரிமினல் கான்ஸ்பிரசி வழக்கு பதியப்பட்ட 24 மணி நேரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான இருவரும் பிணையில் வர முடியாத வகையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஐஜி ரம்யா தெரிவித்துள்ளார். குற்றவாளியை ரொம்ப சீக்கிரமா 24 மணி நேரத்துல இந்த வழக்கோட preliminary investigation கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு டு த மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல். ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜஸும் அதர் டெக்னிக்கல் எவிடன்ஸையும் பேஸ் பண்ணி நம்ம டீம்ஸ் ரொம்ப அருமையான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி குற்றவாளிகளை உடனடியா 2 குற்றவாளிகளும் அவங்க இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடியோ இல்ல காணாம போறதுக்கு முன்னாடியோ அவங்கள சீக்கிரம் நேப் பண்ணது மட்டும் இல்லாம கரெக்டான கன்ஃபெஷன் எடுத்து அந்த குழந்தைய கிட்டத்தட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்மளால ஒரு ஃபுல் பிக்சர் கொடுக்க முடியும். கோவை சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் 7 நாட்களுக்குள் விரிவான அறிக்கை தர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோவை சிறுமி கொலை சம்பவத்திற்கு முதலமைச்சர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை சிறுமி கொலை சம்பவத்தில் விரைவான விசாரணை மேற்கொண்டு உடனடியாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கோவை சிறுமி கொலை சம்பவம் பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குள்ளாகி இருப்பதாக கூறியுள்ள உதயநிதி, சட்டம் ஒழுங்கிற்கு முதல் முக்கியத்துவத்தை முதல்வர் விஜய் தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கோவை சிறுமி கொலை சம்பவத்தில் புகாரளித்தும் துரித நடவடிக்கை எடுக்கப்படாதது சட்டம் ஒழுங்கில் உள்ள குறைபாடுகளை காட்டுவதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்பு குறித்து வெறும் விளம்பர நடவடிக்கைகளில் மட்டுமல்லாமல் நிலையான மற்றும் பயனுள்ள பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 82 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் 105 ரூபாய் 31 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் விலை லிட்டருக்கு 91 காசுகள் உயர்ந்து 96 ரூபாய் 98 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,730 ரூபாய்க்கு, 1 சவரன் தங்கம் 1,17,840 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.
கரூரில் உள்ள சிஎன்ஜி எரிவாயு நிலையத்தில் பேருந்துகளுக்கு மட்டும் எரிவாயு நிரப்பப்படுவதாக கார் ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டினர். கார்கள் உள்ளிட்ட பிற வாகனங்களுக்கு எரிவாயு நிரப்பப்படாததால் 50க்கும் மேற்பட்ட கார்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சிகளால் சென்னையில் மேகமூட்டம் ஏற்பட்டதாக வானிலை ஆய்வு மையம் விளக்கம் அளித்துள்ளது. வட தமிழக கடற்கரைக்கு அருகில் கீழ் அடுக்கு காற்று குவிதல் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மின் அழுத்த ஏற்ற இறக்கம் காரணமாக ட்ரிப் ஆகி மின்தடை ஏற்படுவதாக அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார். மின்தடை ஏற்பட்ட உடனே பிரச்சினைக்கு தீர்வு காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஒரு சில இடத்துல லோடு கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஃபியூஸ் ஆஃப் ஆகுது, ஒரு சில இடத்துல லோடு அதிகமாக இருக்கலாம், ட்ரிப்பிங் ஆகுது. ஸோ இதற்கான நிறைய இடத்துல திடீர்னு வர்ற ரீசன்னால எங்கெங்கெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்ததோ அதெல்லாம் உடனே அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சு உடனே மின்சார தடை இல்லாமல் அங்கே கொடுக்கப்பட்டுச்சு. மின்துறை 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் உள்ளதாக அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதே நிலை 5 ஆண்டுகள் நீடித்தால் மின் ஊழியர்களுக்கு வேலையே பறிபோய்விடும் என்றும் அவர் கூறியுள்ளார். மின்துறையில் எங்கெல்லாம் ஊழல் நடக்கிறதோ அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மின்துறையில் தவறு செய்பவர்கள் கரூராக இருந்தாலும் கோவையாக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பள்ளிகள் திறக்கும் நாளன்றே பாட புத்தகங்கள் விநியோகிக்கும் பணியை தொடங்க வேண்டும். அதிகாரிகளுக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவுறுத்தல். பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள், பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் காலை 10 மணிக்கு முன்பே அலுவலகத்திற்கு வர வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அலுவலக உதவியாளர்கள், கிளர்க்குகள் 9:30 மணிக்கு அலுவலகத்தில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகளில் RTE மாணவர் சேர்க்கையில் ஒரே நாளில் 88,000 இடங்கள் நிரம்பின. இந்த ஆண்டு 2.5 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தனியார் பள்ளிகள் இயக்குநர் சுகன்யா தெரிவித்துள்ளார். இதுவரை 436 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் அறிக்கை. மீதமுள்ள மதுபான கடைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி. கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் விக்னேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேர்தல் முடிவுக்கு பின் கூட்டணியை காப்பாற்றும் அளவுக்கு தன்னிடம் வலிமை இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். காங்கிரஸ் எடுத்த முடிவை என்னால் தடுக்க முடியவில்லை என்றும் ஆதரவு கொடுப்பதும் கொடுக்காததும் எங்கள் உரிமை என்றும் ஃபேஸ்புக் நேரலையில் தெரிவித்துள்ளார். கூட்டணியை தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் இந்த கூட்டணியை என்னால் காப்பாற்றும் அளவுக்கான வலிமை இல்லை. காங்கிரஸ் எடுத்த முடிவை தடுக்கிற வலிமை எனக்கு இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்த முடிவை நிறுத்த எனக்கு வலிமை இல்லை. அமைச்சரவையில் நான் இடம்பெற வேண்டும் என தாவேக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது என திருமாவளவன் பேட்டி. அமைச்சராக பொறுப்பேற்பதில் உடன்பாடு இல்லை என கூறிவிட்டதாகவும் அந்த முடிவில் தற்போதும் உறுதியாக உள்ளதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அதே போல கட்சியில் உள்ள பெரும்பான்மையான தோழர்கள் இருக்கிற முடிவுக்கு தலைமை உடன்படுவது என்பதும் ஜனநாயக கூறுகளுள் ஒன்று. ஆக கட்சியில் உள்ள பெரும்பாலானோர் இந்த அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும், அதுவும் கட்சி தலைவராகிய நீங்களே இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்திய போது தனிப்பட்ட முறையில் என் தொடர்பான முடிவை நான் வலுவாக எடுக்க முடியும். கட்சி தொடர்பான முடிவை மறுதலித்து என் முடிவை திணிப்பது என்பது ஜனநாயகமாக இருக்க முடியாது. IPL தொடரின் இன்றைய போட்டியில் பஞ்சாப் மற்றும் லக்னோ அணிகள் மோதுகின்றன. பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற இன்றைய போட்டியில் நிச்சயம் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் பஞ்சாப் அணி உள்ளதால் போட்டியின் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.
நடிகர் அஜித் குமார் கிரிக்கெட் விளையாடும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பேட்ஸ்மேனாகவும் விக்கெட் கீப்பராகவும் அஜித் கலக்கிய வீடியோவை ரசிகர்கள் இணையத்தில் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். சீனாவின் சான்சி மாகாணத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த வெடிப்பு சம்பவத்தில் 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மாயமானவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் மே 25 நடைபெறும் நீர் மேலாண்மை கருத்தரங்கிற்கு ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அழைக்கிறார்.